காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று இஸ்ரேலில் ஒரு நிரந்தர சமாதானம், ஒரு நிரந்தர தீர்வு வருவதற்கு தடையாக இருக்கின்ற ஒரு நகரத்தில் இருந்து உங்களை சந்திக்கின்றேன். இந்த நகரத்தினுடைய பெயர் டெல் அவீவ். இன்று இஸ்ரேலில் தொடர்ச்சியாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால், இன்று இஸ்ரேலில் நடக்கின்ற பிரச்சனை முற்றுமுழுதாக தீர்வை நோக்கி நகர்த்தி செல்லப்பட முடியாமல் இருக்கின்றது என்றால், அதற்கு நான் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த டெல் அவீவ் நகரம் ஒரு காரணம் என்று சொன்னால் அநேகமானவர்கள் உடனடியாக நம்ப மாட்டார்கள். இஸ்ரேலினுடைய மூளை என்று இந்த நகரத்தை கூறுவார்கள். இஸ்ரேலினுடைய இதயமாக ஜெருசலேமை கூறுவார்கள். ஆனால் இஸ்ரேலினுடைய மூளையாக இந்த டெல் அவீவ் நகரத்தை கூறுவார்கள். ஏன் என்று இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இஸ்ரேல் என்கின்ற நாட்டில் உள்ள டெல் அவீவ் என்கின்ற நகரத்தின் வகிபாகம் பற்றி பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு விடயத்தை தெளிவுபடுத்திவிட விரும்புகின்றேன். டெல் அவீவ் இஸ்ரேலின் தலைநகர் அல்ல. டெல் அவீவ் இஸ்ரேலின் மிக முக்கியமான பொருளாதார நகரம் என்பதும், பல்வேறு நாடுகளின் தூதரகங்கள் டெல் அவீவில் தான் இருக்கின்றன என்பதும், இஸ்ரேலின் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையம் கூட டெல் அவீவில் தான் இருக்கின்றது என்பதும் உண்மைதான் என்றாலும், பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது போல டெல் அவீவ் இஸ்ரேலின் தலைநகர் அல்ல. ஜெருசலேம் தான் இஸ்ரேலின் தலைநகரம். 1948 ஆண்டு மே மாதம் 14 இஸ்ரேல் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த பிரகடனம் டெல் அவீவ் நகரில் வைத்தே மேற்கொள்ளவும் படுகின்றது. சரியாக 1.5 வருடங்களின் பின்னர், அதாவது 1950 ஆண்டு ஜனவரி மாதம் 23 இஸ்ரேல் தனது தேசத்தின் உத்தியோகபூர்வ தலைநகராக ஜெருசலேமை அறிவிக்கின்றது. இத்தனைக்கும் அப்பொழுது மேற்கு ஜெருசலேம் மாத்திரம்தான் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. கிழக்கு ஜெருசலேம் அப்பொழுது ஜோர்தானின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. 1967 ஆண்டு ஜூன் மாதம் 10 ஆரம்பமான 6 நாள் யுத்தத்தை தொடர்ந்து முழு ஜெருசலேமையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இஸ்ரேல் 1980 ஆண்டு ஜூலை மாதம் 30 ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகரமாக்கும் ஒரு சட்ட மூலத்தை அவர்களது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்றது. ஆக ஜெருசலேம் தான் இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ தலைநகரம். இஸ்ரேலின் நாடாளுமன்றம், பிரதான நீதிமன்றம், அநேகமான அரச தலைமையகங்கள் அத்தனையும் ஜெருசலேமில் தான் இருக்கின்றன. அமெரிக்கா உட்பட 6 நாடுகளின் தூதராலயங்கள் ஜெருசலேமில் தான் அமைந்திருக்கின்றன. இதேவேளை பலஸ்தீனம் என்கின்ற ஒரு நாடு அமைந்தால் அந்த பலஸ்தீனத்தின் தலைநகரம் ஜெருசலேம் என்றுதான் பலஸ்தீனர்கள் கூறுகின்றார்கள். ஜெருசலேம் நகரை சென்று பார்ப்பவர்களால் மாத்திரம்தான் அந்த நகரம் ஏன் ஒரு புனித பூமி என்பதையும், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஜெருசலேமுக்காக ஏன் அடிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதும், அதனுடைய கட்டுமானங்கள், பாரம்பரியங்கள் போன்றன எந்த அளவுக்கு பிரமாண்டமானவை என்பதையும் உணரக்கூடியதாக இருக்கும். சரி, இனி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் பற்றி பார்ப்போம். நான் முன்னர் கூறியது போல டெல் அவீவ் தான் இஸ்ரேலின் மூளை. இஸ்ரேலின் பொருளாதார நகர், தொழில்நுட்ப தலைநகர், ஹைடெக் ஹப் எல்லாமே டெல் அவீவ் தான். இந்த டெல் அவீவை அடிப்படையாக வைத்துத்தான்
உலகம் முழுவதும் பறந்து வாழ்ந்து வந்த யூதர்கள் 1880 ஆண்டு முதலாக இஸ்ரேலுக்குள் நுழைகின்றார்கள். அப்படி கடல் வழியாக நுழைகின்ற சுமார் 25,000 யூதர்கள் யாஃபா என்ற இஸ்ரேலின் பிரபலியமான துறைமுக பட்டணத்தை அண்டிய பகுதிகளில் குடியமர்கின்றார்கள். அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் கூட இஸ்ரேலின் யாஃபா பட்டணம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம். இந்த பட்டணம் பற்றி பைபிளில் நிறைய இடங்களில் கூறப்பட்டுள்ளது. சாலமோன் யூதர்களின் முதலாவது தேவாலயத்தை கட்டுகின்ற போது இந்த துறைமுகம் வழியாகத்தான் லெபனோனின் கேதுரு மரங்களை கொண்டு வந்ததாக பைபிள் கூறுகின்றது. இந்த யாப்பா துறைமுகத்தில் இருந்துதான் யோனா நினிவே பட்டணத்திற்கு புறப்பட்டதாக பைபிளில் கூறப்படுகின்றது. இயேசுவின் சீடரான பேதுரு மரித்துவிட்டிருந்த தபித்தா என்ற இளம் பெண்ணை உயிரோடு எழுப்பியது இந்த யாப்பா பட்டணத்தில் வைத்துத்தான். இப்படி பைபிளில் மிகவும் பிரபலியமான யாஃபா பட்டணத்தை அண்டி யூதர்கள் தமக்காக அமைத்துக் கொண்ட ஒரு முக்கியமான நகரம்தான் டெல் அவீவ். அப்பொழுது இஸ்ரேல் அல்லது பலஸ்தீனம் துருக்கிய ஒட்டோமான் பேரரசின் கீழ் இருந்தது. யூதர்களை மீளவும் தமது தாயகத்திற்கு அழைத்துச் செல்வது என்று சியோனிச அமைப்பு ரகசிய திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது அதற்காக அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்திருந்த இடம் தற்பொழுது டெல் அவீவ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிரதேசம்தான். யூதர்கள் இஸ்ரேல் திரும்புவதை அலியா என்கின்ற பெயரில் அழைப்பார்கள். 1880 ஆண்டு முதல் 1903 ஆண்டு வரை நடைபெற்ற முதலாவது அலியாவில் 25,000 முதல் 60,000 வரையிலான யூதர்களும் 1904 ஆண்டு முதல் 1914 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் இடம்பெற்ற யூதர்களின் இரண்டாவது அலியாவில் சுமார் 35,000 யூதர்களும் மெதுமெதுவாக இஸ்ரேலில் குடியேறினார்கள். அவர்கள் இங்கும் அங்குமாக சந்தடி இல்லாமல் குடியேறியது இந்த டெல் அவீவை சூழ்ந்த பிரதேசங்களில் தான். யூதர்கள் டெல் அவீவை தமது ஒரு சிறிய குடியிருப்பாக அமைக்கவில்லை. ஆரம்பம் முதலே ஒரு நகரமாகவே டெல் அவீவை வடிவமைத்திருந்தார்கள். எசேக்கியேல் 3:15 காணப்படுகின்ற தெலாப்பிபிலே என்கின்ற பெயரை அடிப்படையாக வைத்துத்தான் டெல் அவீவ் என்கின்ற பெயரை 1909 ஆண்டு அந்த நகருக்கு யூதர்கள் சூட்டினார்கள். டெல் அவீவின் வரலாற்று சுருக்கம் இதுதான். இப்பொழுது இந்த டெல் அவீவ் என்கின்ற நகரம் எப்படி இஸ்ரேலின் சமாதானத்திற்கு தடையாக இருக்கின்றது என்று பார்ப்போம். பலஸ்தீனர்களானாலும் சரி, பெரும்பாலான அரேபியர்களானாலும் சரி, முக்கியமான ஒரு கோஷத்தை முன்வைத்துத்தான் இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய போராட்டங்களையும் உக்கிரமான போர்களையும் புரிந்து வருகின்றார்கள். From the river to the sea, Palestine will be free. இதுதான் அந்த கோஷம். அவர்களது அத்தனை போராட்டங்களினதும் மகுட வாக்கியமே இந்த வாக்கியம்தான். அதாவது ஜோர்தான் நதியில் இருந்து மத்தியதரை கடல் வரை பலஸ்தீனம் என்கின்ற நாட்டை விடுவிப்பது. அந்த கோஷத்தின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரேல் என்கின்ற ஒரு தேசமே அந்த மண்ணில் இல்லாத முற்றாக அழித்து விடுவது என்பதுதான். சரி, இப்பொழுது இஸ்ரேலினதும் பலஸ்தீனத்தினதும் இந்த புவியியல் அமைப்பை பாருங்கள். மேற்கு கரை என்று கூறப்படுகின்ற பலஸ்தீனர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற வெஸ்ட் பேங்க் என்பது இஸ்ரேலின் மிக முக்கிய நகரமான டெல் அவீவில் இருந்து வெறும் 9 மைல்கள் தூரத்தில் தான் இருக்கின்றது. அதாவது வெஸ்ட் பேங்க் என்கின்ற பலஸ்தீன தேசம் ஒரு தனி நாடாக மாறிவிடும் பட்சத்தில் அந்த நாட்டின் எறிகணை வீச்சுக்குள் மிக இலகுவாகவே இஸ்ரேலின் டெல் அவீவ் வந்துவிடும். டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் ஒரே ஒரு சர்வதேச விமான நிலையத்தில் எந்த ஒரு விமானம் இறங்குவதானாலும் சரி, அங்கிருந்து புறப்படுவதானாலும் சரி, பலஸ்தீன தேசம் அனுமதித்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். யாஃபா துறைமுகம் உட்பட இஸ்ரேலின் அத்தனை கரையோர பிரதேசங்களும் பலஸ்தீனத்தின் எறிகணை வீச்சு எல்லைக்குள் மிக இலகுவாகவே வந்துவிடும்.
இஸ்ரேலை பொறுத்தவரையில் இது அவர்களது இருப்பையே முற்றுமுழுவதுமாக கேள்விக்குள்ளாக்கிவிடக்கூடிய ஒரு ஆபத்து. பலஸ்தீனத்தை தனிநாடாக்குவதற்கு இஸ்ரேல் அச்சப்படுவதற்கான முதலாவது காரணம் இதுதான். அடுத்ததாக வெஸ்ட் பேங்க் என்று கூறப்படுகின்ற பலஸ்தீனத்தின் மேற்கு எல்லையை பார்த்தீர்களானால் ஜோர்தானுடன் பகிரப்படுகின்றதான ஒரு எல்லை. ஜோர்தான் நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 25 லட்சம் பலஸ்தீனர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஜோர்தான் சனத்தொகையில் கிட்டத்தட்ட 50 முதல் 70% பலஸ்தீனர்கள். பலஸ்தீனம் தனிநாடாக மாறிவிடுகின்ற பட்சத்தில் அது யோர்தானில் வாழுகின்ற பெரும்பான்மை பலஸ்தீனர்களுடன் இணைந்து மிக பாரிய ஒரு தேசமாக மாறி இஸ்ரேலின் இருப்புக்கே இறுதியில் ஆபத்தாக மாறிவிடும். இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனைக்கு இருதேச தீர்வை இஸ்ரேல் மிக கடுமையாக எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம். பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டால் அடுத்த 2000 வருடங்கள் யூதர்கள் மறுபடியும் உலகம் முழுவதும் அகதிகளாக அலைந்து திரிய வேண்டிய ஒரு நிலை உருவாகிவிடும் என்பதுதான் அவர்கள் தரப்பில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு வாதம். அதுவும் காசாவை கிட்டத்தட்ட ஒரு தனி நாடு போன்று நெடுங்கயிற்றில் விட்டதன் பலனை அக்டோபர் 7 இஸ்ரேலியர்கள் அனுபவித்ததை சுட்டிக்காட்டுகின்ற அவர்கள் பலஸ்தீனத்தின் எந்த ஒரு பகுதியையும் தமது கட்டுப்பாட்டில் இருந்து இனி அந்நியப்படுத்திவிடக் கூடாது என்பதில் மிக மிக உறுதியாக இருந்து வருகின்றது இஸ்ரேல். குறிப்பாக வெஸ்ட் பேங்க் என்கின்ற பலஸ்தீனர்கள் செறிவாக வாழ்ந்து வருகின்ற பகுதியை என்ன விலை கொடுத்தாவது, எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சமாளித்தாவது தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்கு இஸ்ரேல் கங்கணம் கட்டி நிற்பதற்கும் இதுதான் காரணம். எனவே இஸ்ரேல் பலஸ்தீனர்களுக்கு இடையே ஒரு நிரந்தர சமாதானம் வர வேண்டுமானால் From the river to the sea, Palestine will be free என்கின்ற பலஸ்தீனர்களின் மகுட வாக்கியத்தின்படி இஸ்ரேல் என்கின்ற தேசம் முற்றாக அழிக்கப்பட வேண்டும். அல்லது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் பலஸ்தீனர்கள் சமாதானமாக வாழ முன்வர வேண்டும். இந்த இரண்டையும் தவிர வேறு வழிகள் எதுவும் இருப்பதாக இப்போதைக்கு எனக்கு தெரியவில்லை. நல்லது நேயர்களே, இஸ்ரேலினுடைய சமாதானத்துக்கு தடையாக இருக்கின்ற, இஸ்ரேலினுடைய ஒரு நிரந்தர தீர்வுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்ற டெல் அவீவ் என்கின்ற நகரத்தின் ஒரு பக்கம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விரிவாக பார்த்திருந்தோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இஸ்ரேலில் இருந்து நிராஜ் டேவிட். காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.